வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் பாண்டூட்டி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோலார் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இதில் நிறைய டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு சைட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3.3 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். பொதுவாக ஆன்கிரிட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து இபி பில் ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. இது வந்து நீங்கள் ஒரு டவுனில் இருக்கீங்க, உங்களுக்கு இபி பவர் அடிக்கடி கட் ஆகாது அப்படியும் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, பெஸ்ட்டு சோலார் பார்த்திங்கன்னா ஆன்கிரிட் தான். ஆன்கிரிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதில் பேட்ரி வராது, ஒன்லி சோலார் பேனலு, இன்வெர்ட்டர்லேருந்து ஒரு பவர் வந்து உங்களுக்கு இபி மீட்டருக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இபி மீட்டரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி இருக்கிற மீட்டரை எடுத்துகிட்டு சோலாரில் நெட் மீட்டரிங் ஒன்று கான்செப்ட் வைப்பாங்க. அந்த மீட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோலாரில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரெண்டையும் மைனஸ் பண்ணி உங்களுக்கு இபி பில் கட்டுற மாதிரி இருக்கும். சோலார்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் தான். வேறு வாய்ப்பே கிடையாது, வேறு எந்த டவுட்டும் இல்லை. சோலாரில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் தான். இப்போ நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க, அடிக்கடி பவர் கட் ஆகும், இபி பவர் ரொம்ப லோ சப்ளை வரும், ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே தான் இபி பில் வருது அப்படிங்கிறவங்க, அதே நேரம் உங்களுக்கு இது கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்க, கமர்ஷியலுக்குலாம் வந்து ஆஃப் கிரிட் தாராளமாக போகலாம், அது தப்பு கிடையாது. மற்றபடி நீங்கள் ஒரு டவுனில் இருக்கீங்க, இபி பவர் அடிக்கடி கட் ஆகாது, ஒரு இபி பில்லும் ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அந்த ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் போகலாம், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஆஃப் கிரிடை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. ஆன்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கேட்பீங்க, அதாவது எவ்வளோ சார் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு. நம்ம பார்த்திங்கன்னா பர் கிலோவாட் 45லேருந்து பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வந்து சப்சிடியில் போனால் கூடமே உங்களுக்கு இந்த ரேட்டில் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு சப்சிடியில் போனால் கூடமே இந்த ரேட்டுக்கு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நாங்கள் டைரெக்டாகவே சப்சிடி எதுவுமே இல்லாமல் கஸ்டமர்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காமல் டைரெக்டாகவே நம்ம ஓனாகவே பண்ணி கொடுக்குறோம். இது சைட்டில் யூஸ் பண்ணுறது பேனல் எல்லாமே மோனோ பெர்க் ஆஃப் கட் பேனல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பர் கிலோவாட் 45லேருந்து சைட்டை பொறுத்து 48 வரைக்கும், 45 to 48,000 அப் டு 3.6 கிலோவாட் வரைக்கும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் 3 ஃபேஸ் அப்படி இருந்ததுன்னா அது டோட்டலாக மாறும். அது உங்களுக்கு வந்து டோட்டலாக செட்டப்பே மாறும். உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணுன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் தெளிவாக சொல்லிவிடுவோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவங்களோட நீடு என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் 2 ஏசி வச்சுருக்காங்க, பெரிய வீடு, மற்றபடி ஹெவி லோட் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இபி பில் வந்து அவங்களுக்கு பர் மந்த்லி ஒரு 800 யூனிட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டு. அந்த ரெக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுற மாதிரி நம்ம ஒரு 3.3 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து யூடிஎல் பிராண்டில் 540 வாட்ஸ் மோனோ பெர்க் ஆஃப் கட் பேனல் ஒரு 6 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, எல்லாமே ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டரு. இந்த இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து பாலிகப் கம்பெனியோடைய 3.6 கிலோவாட்டு கிரிட் டை சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு இன்புட் ஆம்பியர், அதாவது இன்புட் டிசி கரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆம்பியர் வரையும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இது என்ன சார் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோனோ பெர்க் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஒரு 13 ஆம்பியர் வரைக்கும் நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோட கெப்பாசிட்டி உள்ளது எல்லா பேனலுக்குமே. மற்ற இன்வெர்ட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேஸ் வர இன்வெர்ட்டர் எல்லாமே ஒரு 12 ஆம்பியர் தான் நம்ம மேக்ஸிமம் 12 to 13 தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறபோது ஒரு 2 ஆம்பியர் எக்ஸ்ட்ரா வரது இதில் ஒரு அட்வான்டேஜ். இந்த இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்வான்டேஜ். இந்த இன்வெர்ட்டருக்கு வாரண்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் வாரண்ட்டி இந்த இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும். இது ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரர், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏசிடிபி, டிசிடிபி, எர்த்திங்கு, லைட்னிங் அரெஸ்ட்டு எல்லாமே A to Z பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதை மாதிரி தான் வரும். பர் கிலோவாட் பார்த்திங்கன்னா 45 to 48,000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கு, அதனால தான் இந்த ரேட்டு. நீங்கள் சப்சிடியில் போனால் கூடமே இந்த ரேட்டு நீங்கள் வாங்க முடியாது. இப்போ 3 கிலோவாட் போடுறீங்க அப்படின்னா, ஒரு 3.3 கிலோவாட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 145லேருந்து 155க்குள்ளே வரும். அதாவது சைட்டை பொறுத்து டிஸ்டன்ஸ் பொறுத்து இந்த ரேட்டுங்கிறது மாறும். சப்சிடியில் போனால் கூடமே உங்களுக்கு இந்த ரேட் பண்ண மாட்டாங்க. பேனல்ஸை பொறுத்த வரைக்கும் வாரி, விக்ரம், இப்போ பேனாசோனிக்கு, அப்படி இல்லைனா யூடிஎல், அந்த மாதிரி ஆஃப் கட் மோனோ பேனல் தான் போட்டு கொடுக்குறோம். இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் பாலிகேப்பு, குரோவாட் பண்ணி கொடுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது சோலார் எதாவது வேணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்வெர்ட்டரோட இப்போ தான் இன்வெர்ட்டர் ஆன் பண்ணியிருக்கோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே ஆகிடுச்சு சைட்டு ஆன் பண்ணுறதுக்கு. இன்வெர்ட்டர் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பவர் கிடைக்குதுன்னு. டைம் ஆகிடுச்சு. இது சில பேர் கேட்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் கிரேடை பொறுத்த வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஃப் கிரேடை பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு சிரமம். ஆன் கிரேடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் பண்ணி கொடுக்கலாம். சவுத் சோனாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ சைட்டு எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எல்லாமே ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான், இல்லை சிவில் மட்டும் பண்ண சொல்லியிருக்கோம் கஸ்டமரு. மற்றபடி லைட்டிங் அரெஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு தெரியும். லைட்டிங் காப்பர் பாண்டட் லைட்டிங் அரெஸ்ட்டு உங்களுக்கு பாருங்கள், நல்லா தெரியும். இந்த செட்டப் எல்லாமே அதில் வந்துடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.